அருள்மொழிவர்மனை சந்திக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் அவரோட அருகாமையில் இருக்கிற வாய்ப்பு கிடைச்ச உடனே ஆனந்த மயக்கத்துல இருந்தாங்க. அதே சமயத்துல தங்களோட வேலையிலையும் கண்ணு கருத்துமா இருந்தாங்க. குந்தவை தேவியோட கூற்றுப்படி பழையாறைக்கு வரும்படி வந்தியத்தேவனும், அனிருத்தர் சொல்லியபடி இலங்கையிலேயே தாங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியானும் வாய்ப்பு கிடைக்கிறப்பவெல்லாம் அருள்மொழிவர்மன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மன்னாதி மன்னனா திகழ இருக்கும் அருள்மொழிவர்மனும் வேறொரு முடிவுல இருந்தார். தனது சகோதரன் ஆதித்த கரிகாலன் இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிற பார்த்திபேந்திரனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் யாரோட வருவது அப்படின்னு தீர்மானிக்க போறதா சொல்லி 2 பேரையும் அழைச்சுக்கிட்டு அனுராதபுரத்துக்கு கிளம்பினாரு அருள்மொழிவர்மன். அவங்களோட சேர்ந்து இப்ப நானும் அனுராதபுரத்துக்கு போயிட்டு இருக்கேன். வழி எங்கும் கொட்டி தீர்த்த மழையால நகரத்து காற்றும் சுத்தமா இருந்தது. இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய பல நகரங்கள் காடுகளை அழிச்சு உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அனுராதபுரத்துல நகருக்குள்ளேயே காடுகளை வளர்த்திருந்தாங்க. எல்லா இடங்கள்லயும் மரங்கள் நிறைஞ்சிருந்தது. மரங்களுக்கு இடையில புத்தமும் நிறைஞ்சிருந்தது. பொன்னியின் செல்வனோட கதாநாயகர்களான அருள்மொழிவர்மன், வந்தியத்தேவன் இவங்க 2 பேருமே ஆழ்வார்க்கடியானோட அனுராதபுரத்துக்கு வரும்போது அவங்க வழியில பெரிய பெரிய புத்தர் சிலைகள் இருந்திருக்கு. இலங்கை முழுவதும் இப்படியான புத்தர் சிலைகளை பார்த்துக்கிட்டே வந்த வந்தியத்தேவனுக்கு இந்த காட்சி பெருசா ஈர்ப்ப கொடுக்கல. ஆனா அருள்மொழிவர்மனோ அங்க இருந்த புத்தர் சிலைகளை பார்த்து மெய் மறந்திருக்காரு. இந்த நாட்டுல உள்ள புத்தர் சிலைகளையும் விகாரங்களையும் ஸ்தூபங்களையும் பார்த்துட்டு நம்ம சோழ நாட்டுல உள்ள சின்ன சின்ன சிவன் கோயில்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குதுன்னு அருள்மொழிவர்மன் வருத்தப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த இடங்கள் அவரை கவர்ந்து இழுத்திருக்கு. என்னோட வழியிலையும் அப்படியான ஒரு புத்த விகாரம் வசீகரமா இருந்தது. சாலையோட ஓரத்திலேயே மௌனமா இருந்த அந்த புத்த கோயில் என்ன தன்னை நோக்கி வரவழைச்சது. வாசல்ல நுழைஞ்ச உடனேயே சிரித்த முகத்தோட தியான நிலையில இருந்த புத்தர் என்ன வரவேற்றார். அனுராதபுரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த பெரிய புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ள புத்த பிக்குகள் நாலாபுரமும் நடந்து போற மாதிரி சிலைகள் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவுல ஒரு அழகான புத்தர் உட்கார்ந்திருந்தார். பசுமையான மரங்களின் மரகத பச்சை வண்ணங்களுக்கு இடையில சிவந்த ஒளி வீசும் தீபம் போல அவர் ஜொலிச்சுகிட்டு இருந்தார். அழகிய அந்த புத்தர் சிலையை சுத்தியும் புத்த துறவிகளின் சிலைகளும் நிறைஞ்சிருந்தது. புத்தரிடமிருந்து கிளம்பி 4 திசைகளை நோக்கி அந்த சீடர்கள் வரிசையா போறது போல அமைச்சிருந்தாங்க. புத்தர் தோற்றுவித்த புத்த மதத்தை உலகமெங்கும் சென்று சீடர்கள் பரப்பியத அது குறிச்சுகிட்டு இருந்தது. அந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் நான் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்க நான் ஒரு ரசிகனா இருந்தேன். ஆனா அனுராதபுரத்துக்கு குதிரையில பயணிச்ச சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி வெறும் ரசிகனா மட்டும் இருக்கல, ராஜதந்திரியாவும் இருந்தாரு. ஒரு புத்தர் சிலையை கடக்கும் போது அருள்மொழிவர்மன் மட்டும் தன்னோட குதிரையை பிடிச்சு இழுத்து நிப்பாட்டான். எவ்வளவு பிரம்மாண்டமான சிலைய புத்தருக்காக அமைச்சிருக்காங்க. இவங்க பக்தியோட ஒப்பிடும்போது நம்ம நாட்டுல உள்ள சின்ன சின்ன கோயில்களை பார்த்தா வருத்தமா இருக்குன்னு சொல்றான். இந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலைகள் தான் பின்னால அருள்மொழிவர்மன் ஆகிய ராஜராஜ சோழர் தஞ்சாவூர்ல பிரம்மாண்டமான பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு உந்துதலா இருந்ததுங்கிறது கல்கியோட அற்புதமான கற்பனை. குதிரையிலிருந்து இறங்கி போற அருள்மொழிவர்மன் அந்த புத்தர் சிலைக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னுட்டு சிலையோட காலடியில இருந்த அந்த பூ மொட்டுகளை தொட்டு கும்பிட்டுட்டு திரும்பி வர்றான். இவரோட இந்த திடீர் செயலால வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியம். இளவரசர் புத்த மதத்துல சேர்ந்துடுவார் போல இருக்கேன்னு வெளிப்படையாவே கிண்டல் பண்றான். ஆனா அருள்மொழிவர்மன் அந்த புத்தர் சிலையின் பத்ம பாதங்கள் எனக்கு முக்கியமான செய்தியை அறிவித்தன அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு மேலும் ஆச்சரியத்தை கொடுக்கிறார். மௌன பாஷையில எனக்கு அது செய்தி சொல்லியது. இன்றிரவு 12 நாழிகைக்கு
அனுராதபுரத்தில் இருக்கும் சிம்மதாரை தடாகத்துக்கு அருகில் நான் வர வேண்டும் என்று பகவானுடைய பாதமலர்கள் எனக்கு அறிவித்தன அப்படிங்கிறாரு பொன்னியின் செல்வன். வந்தியத்தேவனுக்கு இந்த பதில் இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. யாரு எதுக்காக இன்னைக்கு இளவரசரை சந்திக்க நினைக்கிறாங்கன்னு குழம்பி போனான். அதை தெரிஞ்சுக்க அவன் இரவு வரை காத்திருக்கணும். அந்த இரவு நேரம் வருவதற்கு முன்னாடி நாம அழகான அனுராதபுரத்தின் அற்புதங்களை பார்த்துட்டு வந்துருவோம். சிங்கள நாகரிகத்துல அனுராதபுரத்துக்கு ஒரு மறக்க முடியாத இடம் இருக்கு. எத்தனையோ நாட்டவர்களுடைய படையெடுப்புல அதிகமா தாக்குதலுக்கு உள்ளானதும் இந்த அனுராதபுரம் தான். எவ்வளவோ பேர் படையெடுத்து வந்தாலும் தன்னோட தனித்தன்மையை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் இந்த ஊரோட பெரிய சிறப்பு. ஒரு ஊரோட பழமை அப்படின்றது அங்கு வாழ்ந்த மக்களுடைய பாரம்பரியத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல காணப்படுகிற பழமையான கட்டிடங்களும் அதுக்கு ஆதாரமா இருக்கு. இலங்கையின் தலைநகரா நெடுங்காலமா திகழ்ந்த அனுராதபுரத்தின் இன்றைய நகருக்குள்ள நான் போனேன். சோழர்கள் மேற்கொண்ட போர்ல அனுராதபுரம் அழிஞ்சு போனதுனாலதான் தலைநகர் புலனறுவைக்கு மாற்றப்பட்டதா சொல்லப்பட்டது. ஆனா இன்றைய அனுராதபுரம் புது பொலிவோடு இருந்தது. பன்னாட்டு நிறுவனங்களும் உள்நாட்டு கடைகளுமா அனுராதபுரம் வளர்ந்த நகரமா காட்சியளிச்சது. வந்தியத்தேவன் அனுராதபுரத்துக்கு வந்தபோது அங்கிருந்த மாட மாளிகைகளையும் கோட்டை சுவர்களையும் பார்த்து வியந்து போனதாவும், அதிசய கடல்ல மூழ்கி பேசும் சக்தியை இழந்தான்னு கல்கி சொல்லியிருப்பார். 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதே நகருக்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு பேசும் சக்தி போகல. என் வாய் பல நாட்கள் இந்த நகரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. சோழ சாம்ராஜ்யத்துக்கு மட்டும் இல்ல, பௌத்த மதத்துக்கும் இந்த அனுராதபுரம் முக்கிய நகரம் தான். பல நாடுகள்ல இருந்து புத்த துறவிகளை வரவழைத்துக் கொண்டே இருக்கும் இந்த புனித இடத்துக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். அனுராதபுரத்தின் பொக்கிஷமா கருதப்படும் அந்த இடத்தோட பேர் ஸ்ரீ மகாபோதி மாவதா. புத்த மதத்தோட புனித மரமா கருதப்படுற போதி மரம் அங்கதான் இருக்கு. விலை மதிப்பில்லா ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்கிற இடத்துக்கே உரித்தான அந்த பிரம்மாண்டமான கதவுகளை நான் கடந்து போனேன். எல்லாரையும் போல நானும் அந்த புனித இடத்துக்குள்ள போகும்போது பூக்களை வாங்கிக்கிட்டேன். புறாக்கள் நிறைஞ்சிருந்த வரவேற்பு ஸ்தூபிய கடந்து போனதும் விசாலமான நடைபாதை என்ன அழைச்சிட்டு போச்சு. மஞ்சள் பூக்கள் பூத்து குலுங்கிய மரங்களும் அந்த மரங்கள்ல தாவிய தும்பிகளும் குரங்குகளும் அந்த இடத்தின் செழிப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது. அழகான அந்த மரங்களை கடந்ததும் மரங்களுக்கெல்லாம் அரசனா விளங்கிய அந்த போதி மரம் எனக்கு காட்சி கொடுத்தது. இலங்கையில உள்ள புத்த மதத்தினுடைய ஆணி பேர் இங்க இருக்கிற இந்த மகாபோதி மரம். அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே என்னோட மனசுல ஒரு அமைதி நிலவுச்சு. அங்க இருந்த யாருமே எதுவும் பேசல, அப்படியே அமைதியான முறையில அந்த போதி மரத்தை பார்த்து வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அங்க சின்னதும் பெருசுமா நிறைய புத்தர் சிலைகள் இருந்தது. நானும் புத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டேன். என்னோட மனசும் அப்படியே லேசாயிடுச்சு. அகிலத்தையும் தன் நிழலின் கீழ் கொண்டு வந்திடவா இல்லை ஆகாசத்தை தொட்டிடவான்னு போட்டி போட்டுக் கொண்டு அந்த புனித மரம் பறந்து விரிந்து தன் பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு இருந்தது. புதுமழைக்கு தளிர் விட்டிருந்த புதிய இலைகள் கூட அந்த மரத்தின் பல ஆயிரம் நாட்கள் வரலாற்றை பறைசாற்றிக் கொண்டிருந்தன. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு அரச வாழ்வை துறந்து வந்த சித்தார்த்தனை கௌதம புத்தராக்கிய போதி மரமே புத்த மதத்தினரால புனித மரமாய் வணங்கப்படுது. இந்திய சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக விளங்கிய அசோகர் புத்த மதத்தை உலகம் எங்கும் பரப்ப நினைச்சார். புத்தர் ஞானமடைஞ்ச போதி மரத்திலிருந்து ஒரு கிளையை எடுத்துட்டு வந்து இங்க நட்டு வச்சு முக்கிய புத்த ஸ்தலமா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து மாத்திருக்காங்க. புத்த பெண் துறவியான சங்கமித்ராவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அசோகருடைய மகள் தான் சங்கமித்ரா. இவங்க தான் அந்த போதி மரத்துடைய கிளைய இங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் இந்த போதி மரம் இருக்கக்கூடிய இடம் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய புனித இடமா இருக்கு. அந்த அற்புத மரம் தான் இன்னைக்கு என் முன்னாடி விஸ்வரூபமா காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது
எனக்கு பிரமிப்பா இருந்தது. அந்த மரத்தின் இலைகள்ல இருந்து வந்த காற்றோடு புனித ஒளியும் அந்த இடம் எங்கும் பரவி இருந்தது. அந்த மகாபோதி மரம் இருந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தேன். அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து கிடந்த இலைகளை சிலர் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் சிலர் அந்த இலைகள் எப்படா கீழே விழுகும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அந்த இலைகளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்தது. நானும் அந்த மரத்துல இருந்து இலை விழுகிறதுக்காக காத்திருந்தேன். அதுல இருந்து விழுந்த 2 இலைகள் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கும் அந்த இலைகளை பத்திரமா வச்சிருக்கேன். சின்ன சின்ன குழந்தைகளோட இலங்கையின் பல பகுதிகளில இருந்து நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. சில தமிழ் முகங்களையும் அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த இடம் எங்கும் சின்னதும் பெருசுமா நிறைய புத்த கோயில்களும் இருந்துச்சு. சந்திரவட்ட கல்லோடும் அழகான படிக்கட்டோடும் இருந்த அந்த கோயிலுக்கு நான் போனேன். சின்னதா இருந்த 2 புத்தருக்கு மக்கள் பூ வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. வண்ணமயமான புது பூக்களின் குவியல் கண்களை குளிர்விச்சிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரும் தாங்கள் கொண்டு வந்த பூக்களால அந்த இடத்தை மேலும் அழகுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. சின்ன புத்தர் கோயிலுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான புத்தர் இருந்தார். மந்திரங்கள் ஓதி அங்க பூஜை நிகழ்த்திட்டு இருந்தாங்க. மந்திர ஒலியும் பாடலும் அந்த இடத்தின் புனிதத்தை மேலும் கூட்டிக்கிட்டே இருந்தது. உலகின் பழமையான மரங்கள்ல ஒன்னா கருதப்படுற அந்த புனித போதி மரத்தை வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்பினேன். அந்தி வேளை நெருங்கிக்கிட்டு இருந்தது. நம்ம காவியத்தின் நாயகர்களும் இதே மாதிரியான ஒரு அந்தி வேளையில தான் அனுராதபுரத்தை வந்தடைஞ்சாங்க. கல்கி பொன்னியின் செல்வன்ல ஒவ்வொரு ஊரையும் நகரையும் அறிமுகப்படுத்தும் போது அங்க கொண்டாடப்படுற சிறந்த திருவிழா அன்று அங்க நடைபெற்றுக் கொண்டிருப்பதா காட்டியிருப்பார். வர்ணனைகளுக்காக மட்டுமில்லாம அந்த இடத்தின் வரலாற்றை காட்டுவதற்கும் இந்த யுக்தியை கல்கி கடைபிடிச்சிருப்பார். அந்த வகையில அருள்மொழிவர்மன் தன் சகாக்களோட அனுராதபுரம் வரும்போது அந்த நகர்ல மிகப்பெரிய உற்சவமாகிய பெரஹரா திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருப்பதா கல்கி விவரித்திருப்பார். கூட்டம் கூட்டமா மக்கள் நகருக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே புதியவர்களான மூவரையும் ஒரு விதமா பார்த்தபடியே இருந்தாங்க. இத கவனிச்ச அருள்மொழிவர்மன் நகருக்குள்ள செல்லாம வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் அழைச்சுக்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போனார். நீண்ட நேரம் அங்கேயே இருந்துட்டு இருள் சூழ்ந்த பிறகு 3 பேருமே நகரத்துக்குள்ள போனாங்க. தனிமையில இருந்த ஒரு பாழடைஞ்ச மாளிகைக்குள்ள 3 பேரும் போனாங்க. வந்தியத்தேவனுக்கு நடக்கிறது எல்லாமே வினோதமா இருந்தது. மாளிகையின் உச்சியிலிருந்து அனுராதபுர நகர வியப்போட பாத்துக்கிட்டு இருந்தான் அவன். அவனோட பார்வைய தூரத்துல தெரிஞ்ச பிரம்மாண்டமான கட்டிடம் ஈர்த்து கொண்டிருந்தது. அந்த கட்டிடத்தை பத்தி அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவனுக்கு சொல்ல தொடங்கினார். அந்த வானத்தை துடிக்கிற கட்டிடத்தை நோக்கித்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். அழகிய சாலையையும் மணிக்கூண்டுகளையும் தாண்டி மஞ்சள் பூக்கள் பூத்து குலுங்கிய அந்த இடத்துக்கு போனேன். தூரத்துல இருந்து பார்க்கும் போதே உலக அதிசயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பெரிய மலைக்குன்று போல இருந்த அந்த கட்டிடம் சுற்றிலும் இருந்த பெரிய மரங்களை எல்லாம் செடிகள் மாதிரி மாற்றி வச்சிருந்தது. அங்க இடிந்து போன கட்டிடங்கள் 2 பக்கமும் வெறும் அடையாளங்களா மட்டுமே மிஞ்சி இருந்தது. அந்த கட்டிட குவியலுக்கு இடையிலான ஒற்றை சாலை வழியே நான் அந்த அற்புதமான இடத்தை நோக்கி போனேன். கற்பாறையா இல்லாம செங்கல் கல்லாலான மலை ஒண்ணு அங்க நிமிர்ந்து நின்றது. கவிழ்த்து வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான புனல் போல அது காட்சி கொடுத்தது.
வரலாற்று சிறப்பு மிக்க அந்த கட்டிடத்தோட பேர் தான் ஜெதவன ஸ்தூபா. புத்தரோட திருமேனி துகள்களை அடியில வச்சு எழுப்பிய ஸ்தூபாங்கிறதுனால தாது கற்பம்னு அழைக்கப்பட்டது. அதுதான் பின்னாடி தாகபா ஆயிடுச்சு. இது என்ன கட்டிடம்னு வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மன் கிட்ட வியந்து போய் கேட்டதுல எனக்கு எந்த வியப்புமே இல்ல. அந்த கட்டிடத்தை பார்க்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா வர்ணிக்கிற கல்கி இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பெருசா வர்ணிச்சிருக்க மாட்டார். அதுக்கு காரணம் இது வர்ணிப்புக்கு அப்பாற்பட்ட இடம்னு அந்த இடத்தை நெருங்கி பார்க்கும்போதுதான் எனக்கு புரிஞ்சது. உலகின் மிகப்பெரிய தாது கோபுரமும் எகிப்திய பிரமிடுக்கு அடுத்தபடியான உயர்ந்த கட்டிடமுமான இத நான் சுத்தி வந்தேன். 3000க்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் வசிச்சதா சொல்லப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு நானும் சில வெளிநாட்டு பயணிகள் மட்டுமே நின்னுட்டு இருந்தோம். ரஜரட்ட அரசர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பெரிய பெரிய அந்த அடர்ந்த தாவரங்களால இந்த ஸ்தூபியானது மூடப்பட்டுச்சான். அதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுல வந்த ஆங்கிலேயர்கள் தான் அந்த தாவரங்களை எல்லாம் அகற்றி இந்த ஸ்தூபியை வெளியே தெர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய உயரம் 242 அடி. உள்ள போய் பார்க்கலாம், உள்ள அறைகள் மாதிரி பெரிய பெரிய ஹால்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா இது முழுக்க முழுக்க செங்கலால கட்டப்பட்டது. அதனால உள்ள எல்லாம் போய் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய ஆர்வத்தோட வந்தனா ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் அனுராதபுரத்துக்கு வந்த என்ன இருளோட சேர்ந்து மழையும் சூழ்ந்து கொண்டது. ஆடல் பாடலோடு திருவிழா கோலமா வர்ணிக்கப்பட்ட சாலைகள் முழுவதிலும் நாம் போகும்போது மழை மட்டும்தான் தன்னோட கச்சேரியை நிகழ்த்தி கொண்டிருந்தது. இருளுக்காக அருள்மொழிவர்மனோ வந்தியத்தேவனோ ஆழ்வார்க்கடியானோ காத்திருந்தது போல மழை விடணுங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அனுராதபுரத்துல நான் இருக்கேன். இலங்கையில உள்ள ஒரு பழமையான ஊர் தான் இந்த அனுராதபுரம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இலங்கையோட தலைநகரா இருந்த பெருமை இந்த அனுராதபுரத்துக்கு இருக்கு. ஊருக்குள்ள வரும்போது நல்லா வெயில் அடிச்சது. ஆனா அப்புறம் நான் என்னமோ மழையை கூட்டு வந்த மாதிரியே சரியான மழை, வெளியே எங்கேயுமே போக முடியல. இப்பதான் அந்த மழையெல்லாம் ஊஞ்சு ஒரு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி இங்க நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். இலங்கையோட பிரதான வருமானமா இருப்பது சுற்றுலா தான். சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற நாடுகள்ல உணவுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அனுராதபுரம் வீதிகள்ல அப்படியான உணவகங்கள் தான் ஜொலிச்சிட்டு இருந்தது. நம்ம ஊர் தப்பாட்ட இசை மாதிரியான ஒரு இசையை ஒழிச்சிட்டு இருந்த அந்த உணவகம் என்ன தன்னை நோக்கி வரவழைச்சது. சாதாரண உணவகங்கள் போலத்தான் இருந்தாலும் ஒரு விதமான அழகு அங்க காண முடிஞ்சது. விதவிதமான உணவுகள் மட்டும் இல்லாம பல புதுவிதமான உணவுகளையும் அங்க பார்க்க முடிஞ்சது. சாதாரணமா செய்யக்கூடியத கூட கொஞ்சம் வித்தியாசமா செய்ய அவங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்த பின்னும் நீண்ட நேரம் அந்த இசை என்னோட காதுகளிலே ஒலிச்சிட்டு இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மழை அந்த அனுராதபுரம் நகர விடுவிச்சது. மின் ஒளியில ஜொலிச்ச அந்த சாலையில நான் நடக்க தொடங்கினேன். மழையோட சேர்ந்து நகரம் அடங்கி போயிருந்தது. அனுராதபுரத்துடைய அன்றைய பொழுது மெல்ல மெல்ல முடிஞ்சுகிட்டே இருந்தது. ஆனா தாரை தப்பட்டங்களின் முழக்கமும் மக்களின் ஆரவார ஒளியோடும் அருள்மொழிவர்மன் வந்திருந்த அன்று அனுராதபுரத்தின் இரவு நீண்டு கொண்டே போச்சு. அந்த இரவில் நடக்க போகும் சம்பவங்களும் நீளமானவைதான். அனுராதபுர வீதியில இளவரசர் அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானோ நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ அவங்கள கைதட்டி கூப்பிட்டாங்க. கைதட்டல் ஓசை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க அதை நோக்கி போகும்போது ஒரு கட்டிடம் திடீர்னு அப்படியே இடிஞ்சு விழுந்துடுது. 3 பேரும் அதிர்ந்து போயிடுறாங்க. யாரா இந்த நேரத்துல நம்மள கைதட்டி கூப்பிட்டு இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கைதட்டல் ஓசை எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா பாக்குறாங்க. அப்ப அங்க நின்றுட்டு இருந்த ஒரு உருவத்தை பார்த்து வந்தியத்தேவன் அரண்டு போயிட்டான். அது பழுவூர் ராணி நந்தினி. தஞ்சாவூர்ல இருக்க வேண்டிய இவ எப்படி இலங்கைக்கு வந்தா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இளவரசர் அவ கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. வந்தியத்தேவன் பார்த்தது உண்மையிலேயே நந்தினி தானா இல்ல அவன் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா? அந்த சம்பவங்கள் வந்தியத்தேவனுக்கு பெரும் அதிசயத்தையும் துயரமான ஆச்சரியத்தையும்
கொடுமையான அதிர்ச்சியையும் அளிக்க போகுது. அந்த அதிசய ஆச்சரிய அதிர்ச்சியை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம்.